நம்மலாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வந்து இப்போ நம்ம ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்றோம். திடீர்னு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து திரும்ப அந்த வெயிட் அப்படியே இருக்குமா? இல்ல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும்? இது செகண்ட் ஒன் இது நான் கேள்விப்படுறேன். என்னன்னா, நான் வெயிட் ட்ரெய்னிங் பண்ணா மென் மாதிரி நான் பல்க் ஆயிருவேன். ஸோ நான் வெயிட் ட்ரெய்னிங் பண்ண மாட்டேன். நான் கார்டியோ மட்டும் பண்றேன் அப்படிம்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் 5 இயர்ஸா வெயிட் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கேன். ஹெவியா லிஃப்ட் பண்ணி எல்லாமே. எனக்கு என்ன மென் மாதிரியா வந்து மசில்ஸ்லாம் வந்திருக்கு. யூசுவலா வந்து இப்போ எனக்கு வந்து என்னோட பாடி வெயிட் வந்து கரெக்டா இருக்கு. எனக்கு இந்த பாடி வெயிட் வந்து ஓகேவா இருக்கு. பட் வந்து என்னோட ஆர்ம்ஸ், தைஸ் அப்புறம் வந்து பெல்லி சைட்ல வந்து கொஞ்சம் ஃபேட் டெபாசிட்டா இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாஸ்ல மட்டும் நம்ம தனியா வந்து அந்த ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றோம்? 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரௌண்ட் 81 கேஜிஸ் இருந்தேன். நல்லா வெயிட் கெயின் பண்ணிட்டேன். வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டு, அதுவும் ஐடி வேறையா உட்காந்தே இருந்து சாப்பிட்டு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லை. அப்போ நான் யோசித்தேன், ஓகே நம்ம என்னடா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஹெல்த் இஷ்யூ நிறையா வர ஆரம்பிச்சுது. என்னோட ஹியூமோக்ளோபின் கம்மியாச்சு, எனக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சுது. எனக்கு ஜோதிகா மேம் ட்ரெயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் இப்போ அவங்களோட ரீசெண்ட் வீடியோஸ்லாம் நான் பார்க்குறப்போ ஷீஸ் அபவ் 40 ஐ கெஸ் 46 அவங்க. அப்புறம் 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் மேரிட் உமன் தான். 2 டெலிவரி அவங்களுக்கு நடந்திருக்கும் ப்ரெக்னென்சி. ஸோ 46ல் இருக்கிறப்போ அவங்களோட டெடிக்கேஷனும் சரி, டிசிப்ளினும் சரி, இப்போ பார்க்குறதுக்கு அவங்க 46 மாதிரியே இல்லை. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தே உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்திருக்கும்ல, லைக் எங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஜிம்ல தான் இருக்கும். பட் வந்து இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ்வலா ஃபிட்னஸ் சார்ந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த டவுட்ஸுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட ஃபிட்னஸ் கோச் லக்ஷ்மி அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஹாய். ஹாய் மேம். யூஸ்வலா வந்து ஜிம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரீசன்ட் இயர்ஸா தான் ரொம்ப பிரபலமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜிம் அப்படிங்கிறது பெருசா யாரோட லைஃப்லயும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணதா தெரியல. ஸோ வந்து இப்போ ஜிம்ங்கிறது எப்படி இருக்கு? மேண்டேட்டரியா? ஓகே. ஸோ ஜிம் போகிறது வந்து மேண்டேட்டரின்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். எப்படின்னா, இப்போ வந்து ஜிம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு ஒரு நீங்கள் பர்சனல் ட்ரெயினர் நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒர்க் அவுட்டில் நான் எனக்கு எதுவுமே தெரியாது, ஐடியாவே இல்லைன்னா, நீங்கள் ஜிம் வந்து ஒரு பர்சனல் ட்ரெயினரை ஹையர் பண்ணி ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ஒர்க் அவுட் பிளான் நீங்கள் கற்றுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய கார்டியோ மிஷின்ஸும் இருக்கும். லைக் ட்ரெட்மில், சைக்கிளிங், கிராஸ் ட்ரெயினர் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் நிறைய பேர் செய்யறதும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பட் நான் ஜிம் வந்தால் தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆவீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வீட்டில் இருந்தும் பண்ணலாம். பட் ஜிம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது. யூஸ்வலா வந்து நம்ம டியர் விமன் அப்படின்னாலே வந்து லேடிஸ் ஸ்பெஷலி டெடிகேட் டு விமன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இப்போ ஜிம்ல வந்து நீங்க நிறைய வருஷமா ஒர்க் அவுட் பண்றீங்க, ஃபிட்னஸ் கோச்சாகவும் இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப வந்து விமனோட வருகை எப்படி இருக்கு? ஜிம்ல அவங்க வந்து வராங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் போவேன் ஜிம்முக்கு. ஸோ மார்னிங் நிறைய லேடிஸ் வந்து அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே நான் நிறைய லேடிஸ் இப்போ நான் பார்க்குறேன். முன்னாடி வந்து நான் என்ன ஃபீல் பண்ணிட்டேன்னா, நான் மட்டும்தான் தனியாக ஏதோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். என்னோட சேர்ந்து ஒரு 2-3 பொண்ணுங்க இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய மேரிட் உமன்ஸும் வெளில வர ஆரம்பிச்சு இங்கே வந்து தான் ஹெல்த்துக்காகவும் சரி, தான் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணணும், எனக்கு இங்கே வந்தால் ஒரு சேஞ்சஸ் நிறையா தெரியுது, மென்டலி ஃபிசிக்கலை விட மென்டல் ஹெல்த்தில் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்கிறப்போ, ஓகே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லேடிஸ் எல்லாம் வெளில வராங்க. வீட்லயும் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. மெயினா வந்து ஜென்ஸும் வந்து நீங்க போங்க, ஒர்க் அவுட் போய் செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. லைக் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா. ஆமா, ஹெல்த்தியா நாங்க இருக்கணும், பார்க்கறதுக்கும் நாங்க கரெக்டா நல்லா அழகா தெரியணும் அப்படின்னு லேடிஸ் நிறைய விரும்புறாங்க. ஸோ வந்து லைக் யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்கல்ல, நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து ஃபேஸ் ரொம்ப க்ளோ ஆகும் அப்படின்பாங்கல்ல. ஸோ அது எப்படி உண்மையா? ஃபேட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மசிலும் ரீட்டைன் ஆகும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஜிம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறதும் சரி, ப்ரோட்டீன் இன்டேக் நிறைய கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அது வந்து ஒரு கொலாஜன்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ப்ளஸ் நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போகிறப்போ யூ வில் ஃபீல் ரிலாக்ஸ். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபேஸும் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸாக இருக்கும். அந்த நாள்
ஃபுல்லா நீங்க ஒரு பாசிட்டிவா இருப்பீங்க. எந்த சேட்னஸ் வந்தாலும் நீங்க அதை வந்து கோப் அப் பண்ணி வெளில வருவீங்க. ஸோ உங்க ஃபேஸ் போக 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 நல்லா க்ளோ ஆகும். ப்ளஸ் நீங்க டயட்டும் வந்து ஹெல்த்தியா எடுக்க ஆரம்பிக்க ஸோ உங்க ஃபேஸ் நல்லாவே நல்ல சேஞ்சஸ். ஸோ வந்து இப்போ ஜிம் அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கிறத தாண்டி ஃபேட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா. இப்போ ஃபேட் லாஸ்னா எப்படின்னா, வெயிட் லாஸ்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மசிலும் லாஸ் ஆகும், வெயிட்டும் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ்ல வந்து உங்களுக்கு மசில் கெயின் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ மசில் கெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பாடி நல்லா அழகா டோண்டா தெரியும், ஸ்கின்ல எந்த டல்னஸுமே வராது, ஹேர் ஃபால் ஆகாது. இப்போ வெயிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஹேர் ஃபாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதே ஃபேட் லாஸ்ல நீங்க கரெக்டான ப்ராப்பர் டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான், நல்ல ஒரு ஸ்லீப் இருந்ததுன்னா மசில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி. உங்க பாடியில அது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அது உங்களை வந்து ரொம்ப ஹெல்த்தியா லைஃப் லாங் வச்சுக்கும். யூஸ்வலா வந்து இப்போ ஜிம்ல இருக்கவங்க நிறைய ப்ரோட்டீன் ஷேக்ஸ் வந்து எடுத்துக்கிறது பார்க்கலாம்ல. பட் வந்து அது ஹெல்த்தியான விஷயமா இல்ல ஃபியூச்சர்ல அதனால எதுவும் இம்பாக்ட் வருமா? ஓகே. இப்போ ப்ரோட்டீன் ஷேக் பாத்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் நீங்க சொல்றீங்க கரெக்டா. வே ப்ரோட்டீன் வந்து எல்லாருமே எடுத்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் நாட் லைக் மேண்டேட்டரி கிடையாது. இப்போ ப்ரோட்டீன் அதுல வந்து ஒரு 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்னா நீங்க ஹோல் ஃபுட்லயே எடுத்துக்கலாம். மீன்ஸ் எக்ஸ்ல இருக்கு, அது மாதிரி நிறைய நான் வெஜிடேரியன்ல இருக்கு, பன்னீர்ல இருக்கு. ஸோ அந்த டேக்கான ப்ரோட்டீன் உங்களுக்கு ஹோல் ஃபுட்ல கிடைக்குதுன்னா நீங்க ஹோல் ஃபுட்ஸ்லயே எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களால எடுத்துக்க முடியல, நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க, பியூர் வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா நீங்க வே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். அது நான் வந்து கெடுதல்னு சொல்ல மாட்டேன். அதுல ஒரு குவான்டிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் 2 ஸ்கூப் அவ்வளோ எடுத்துக்கிட்டா ஓகே. அதுக்கு மேல நிறைய போகுது அப்படின்னா தென் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஹெல்த். அவ்வளவுதான். மற்றபடி தட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் வே ப்ரோட்டீன். யூஸ்வலா வந்து இப்போ நிறைய நியூஸ் பார்க்க முடியுது. இப்போ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு கார்டியக் அரெஸ்ட் வந்துச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய நியூஸ். அண்ட் மேக்ஸிமம் வந்து செலிப்ஸோட நியூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இப்போ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா இப்படி இவ்வளவு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இப்போ வந்து எஸ், இப்போ உங்க பாடி என்ன சொல்லுதுன்னு நீங்க பார்க்கணும். இப்போ உங்க பாடிக்கு வந்து ரெஸ்ட் வேணும்னா நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரே நாள்ல நீங்க 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம அப்படியே பெருசா பாடி பில்டர் ஆக போறது கிடையாது. ஒரு ஸ்டெப்புமே ஸ்லோவா ஸ்டெடியா எடுங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா ப்ராப்பரா ட்ரெயினர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. பிளஸ் அந்த கார்டியக் அரெஸ்ட் எல்லாம் ஏன் வருதுன்னு நான் சொல்வேன்னா, பிளஸ் உங்க பாடிக்கு ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பாங்க, அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க, ஹெவி இன்டென்சிட்டியில ஒர்க் அவுட் செய்யறவங்களா இருந்திருப்பாங்க, இல்லை டீஹைட்ரேட்டடா இருந்திருப்பாங்க, நிறைய வாட்டர் இன்டேக் இல்லாம வந்து செய்யறதுனால they can have some issue. பட் ஜிம் வந்து ஒர்க் அவுட் செய்யறதுனால அந்த மாதிரி ஆகிறதுலாம் it's a myth. ஸோ யூஸ்வலாக வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும். யூஸ்வலாக வந்து ஆர்ம்ஸ் தைஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பட் வந்து மசில் கெயின் அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பர்சனலாக என்னோட இது சொல்கிறேன், லைக் எனக்கு வந்து ஆமெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வந்து இப்போ நம்ம ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், திடீர்னு ஒரு 3 months அப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து திரும்ப அந்த வெயிட் அப்படியே இருக்குமா இல்லை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும்? ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்றது வந்து நான் இப்போ இப்படி பண்றேன்னா இந்த இடத்துல எல்போ என்னோட ஃப்ளெக்சிபிளா இருக்கு. இது வந்து நீங்க இப்போ யோகா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரைனிங் ஒர்க் அவுட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றோம்னா அவங்க எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்காங்க, மொபிலிட்டி, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி தான் நாங்கள் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி நீங்க இப்போ என்ன சொன்னீங்கன்னா, இப்போ ஜிம் ஒரு 3 மாசத்துக்கு வந்து பண்றாங்க, ஒர்க் அவுட் செய்யறாங்க, ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஓகே அவங்க நினைக்கிற வெயிட் வந்ததுக்கு அப்புறம் விட்டுறாங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகுனா ஆமா ஆகும். ஏன்னா இப்போ அன்னைக்கு வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு ஒர்க் அவுட் ட்ரைனிங் பண்ணிட்டு போவாங்க. அது விட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்டேக் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். பாடி இன்டேக் மெயினா வந்து டயட், நம்ம ஃபுட்டு எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிறோமோ அதுபடி தான் நம்மளுக்கு ஃபேட் கெயின் ஆகும். ஸோ ஒர்க் அவுட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு நார்மலா திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அஃப்கோர்ஸ் வெயிட் கெயின் ஆகும். யூஸ்வலாக வந்து இப்போ எனக்கு வந்து என்னோட பாடி வெயிட் வந்து கரெக்டாக இருக்கு, எனக்கு இந்த பாடி வெயிட் வந்து ஓகேவா இருக்கு. பட் வந்து என்னோட ஆர்ம்ஸ் தைஸ் அப்புறம் வந்து பெல்லி சைடில் வந்து கொஞ்சம் ஃபேட் டெபாசிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாஸில் மட்டும் நம்ம தனியாக வந்து அந்த ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம்? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய லேடிஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆப்ஸ் இது மட்டும்தான், எனக்கு டம்மி மட்டும்தான் இருக்கு, அது என்னால் குறைக்கவே முடியல அப்படிம்பாங்க. வெறும் ஆப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுவாங்க. காலைல வருவாங்க ஜிம்ல, வெறும் ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஒரு 1 hour பண்ணிட்டு கார்டியோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸ்பாட் ரிடக்ஷனுங்கிறது ஒரு மித்து தான். நீங்க ஹோல் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எங்கெங்க ஃபேட் அக்யூமுலேட் ஆயிருக்கோ எல்லாமே உங்களுக்கு பர்ன் ஆகும். பிளஸ் ப்ராப்பர் டயட், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் டயட் எடுக்கணும். அதே மாதிரி நல்ல ஸ்லீப் இருக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்லீப் ரொம்ப அண்டர் வேல்யூ பண்றாங்க. டெய்லி மினிமம் 7 to 8 hours ஸ்லீப்
ப்ராப்பர் டயட், ஹோல் பாடி ஒர்க் அவுட்ஸ், நீங்கள் எல்லா மசிலுக்குமே ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். குறிப்பிட்ட ஒரு மசிலுக்கு மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. யூஸ்வலாக வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப ஒருத்தங்க ஃபேம் ஆகிட்டு இருந்தாங்க. லைக் ஃபுல்லாக வந்து மசில்ஸ் பாடி பில்டிங்கில் வந்து ஃபுல்லாக ப்ரைடல் மேக்கப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி. ஸோ வந்து அது வந்து நமக்கு சாத்தியமா? ஒரு விமனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மசில் வந்து பில்ட் பண்ணுறது சாத்தியமா? அப்படி பில்ட் பண்ணணும்னா எவ்வளோ இயர்ஸ் ஆகும்? ஓகே. ஸோ இது ஒன்று லேடிஸ், இது செகண்ட் ஒன், இது ஒன்று நான் கேள்விப்படுறேன். என்னன்னா, நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணால் மென் மாதிரி நான் பல்க் ஆயிடுவேன், ஸோ நான் வெயிட் ட்ரைனிங் பண்ண மாட்டேன், நான் கார்டியோ மட்டும் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் 5 இயர்ஸாக வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன், ஹெவியாக லிஃப்ட் பண்ணி எல்லாமே. எனக்கு என்ன மென் மாதிரியாக வந்து மசில்ஸ்லாம் வந்திருக்கு இல்லை. ஸோ வெயிட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்மோன் இருக்குது, ஜென்ஸுக்கு அந்த ஹார்மோன் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும் பல்கியாக. அந்த ஹார்மோன் வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரொம்பவே கம்மியா இருக்கு, கொஞ்சம் இல்ல ரொம்பவே கம்மியா இருக்கறனால நம்ம எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணாலும் நம்மளுக்கு மசில் ரொம்ப போடாது. ஸோ ஃபேட் லாஸ் ஆகும், கொஞ்சமா மசில் போடும். அப்போ என்ன ஆகும்னா, உங்க பாடி வந்து டோண்டா ஸ்ட்ரக்சரா அழகா தெரிவிங்க. பிளஸ் அதை விட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், பிசிஓடி யாருக்காவது இருந்ததுன்னா அது ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு லேடிஸ்க்கு. ஓகே. ஸோ வந்து லைக் இப்போ ஃபிட்னஸ் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்சனலாக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜிம் வரப்போ இங்கே எப்படி இருக்கும்? யூஸ்வலாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம்ல, யூஸ்வலாக விமன் அப்படின்னாலே குரூப்பாக வந்து உட்காந்து பேசுவாங்க, நிறைய மூவிஸில் கூட இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஜிம்முக்கு வரப்போ? ஸோ இப்போ நிறைய லேடிஸ், மேரிட் உமனும் சரி, நிறைய லேடிஸும் வந்து அவங்களோட ஹெல்த்துக்காகவும் சரி, ஏன்னா நான் நல்லா இருந்தால் தான் என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால வந்து நல்லா சின்சியராகவும் நல்லா ஒர்க் அவுட் செய்கிறாங்க. வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுறது, அதையும் அவங்களோட ஹெல்த்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க இங்கே வந்தால் தான் அவங்களாவே இருக்காங்க, நிறைய லேடிஸை பார்த்து பேசுறதுனால. ஸோ நிறைய சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கிறதுனால நிறைய கிளைண்ட்ஸை வந்து டீல் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் செலிப்ரிட்டி யாருக்காச்சும் நீங்கள் பர்சனல் ட்ரெயினராக இருந்திருக்கீங்களா? பர்சனலாக ட்ரெயினராக இன்னும் நான் யாரையும் செலிப்ரிட்டிஸ் இல்லை. பட் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நான் இவங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ஜோதிகா மேம் ட்ரெயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் இப்போ அவங்களோட ரீசெண்ட் வீடியோஸ்லாம் நான் பார்க்குறப்போ ஷீ இஸ் அபவ் 40, ஐ கெஸ் 46 அவங்க. அப்புறம் 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களும் மேரிட் உமன் தான், 2 டெலிவரி அவங்களுக்கு நடந்திருக்கும், ப்ரெக்னென்சி. ஸோ 46ல் இருக்கிறப்போ அவங்களோட டெடிக்கேஷனும் சரி, டிசிப்ளினும் சரி, இப்போ பார்க்குறதுக்கு அவங்க 46 மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த டிசிப்ளின்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவங்க கூட அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும், அவங்களோட டிசிப்ளின் பார்த்துட்டு எனக்கு அவங்க ஒரு ஆசை, அந்த செலிபிரிட்டியை நான் பண்ணணும். ஓகே. ஸோ மற்ற செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி யார்? ஏன்னா இப்போ வந்து நம்ம சமந்தா அவங்கள பார்த்தோம்னா அவங்க ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் அப்படி இருக்கும், அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக கூட விமன்ஸ் டேக்கு வந்து நீதா அம்பானி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. என்னன்னா இப்போ முன்னாடி முன்னாடி கோவிட்லாம் பாத்தீங்கன்னா, கோவிட்க்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. லேடிஸ் அவங்களோட இதை பார்த்துக்கிட்டு இப்போ வந்து ஹெல்த் ஃபிட்னஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. லேடிஸ் எல்லாருமே ஜிம்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க. ஜிம்முக்கு வரலனாலும் யோகா பண்றாங்க, ஜும்பா பண்றாங்க. நிறைய பேர் நான் வாக்கிங் லேடிஸ் பண்றதுலாம் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இதே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி இன்னும் நிறைய லேடிஸ்லாம் வெளில வரணும்னு நான் ஆசைப்படுறேன். யூஸ்வலாக வந்து ஜிம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு இது இருக்குல்ல, லைக் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஜிம் வந்து காஸ்ட்லியா? ஜிம் காஸ்ட்லின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஒரு சிட்டி சைடு இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எக்ஸ்பென்சிவாக உங்களுக்கு இருக்கும் அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் ஜிம் இருக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். யூ ஹேவ் அஃபோர்டபுள் ஜிம் ஆல்சோ. பட் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிம்முக்கே நான் செலவு பண்ணணும், இவ்வளோ செலவு பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நாளைக்கு அதை ஹெல்த்தும் நீங்கள் பார்த்துக்காம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் லேக்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட நீங்கள் ஜிம்முக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது நான் எவ்வளவோ குட்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ்னால ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஸோ எப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? ஓகே. ஸோ நான் கோவிட் டைமில் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரௌண்ட் 81 kgs இருந்தேன். நல்லா வெயிட் கெயின் பண்ணிட்டேன், வீட்டிலே இருந்து சாப்பிட்டு. அதுவும் ஐடி வேறையா உட்காந்தே இருந்து சாப்பிட்டு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லை.
அப்போ நான் யோசிச்சேன், ஓகே நம்ம என்னடா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஹெல்த் இஷ்யூ நிறைய வர ஆரம்பிச்சுது. என்னோட ஹியூமோகுளோபின் கம்மியாச்சு, எனக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சுது, நீ பெயின். ஸோ நான் நினச்சேன், ஓகே நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் இனிமேல் அப்படின்னு நானே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்லேயே ஒரு லைட் ஒர்க் அவுட்ஸ், பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, நானே ஒரு டயட்டு கொஞ்சம் ஃபுட் டயட் இன்டேக் கம்மி பண்ணுறது, வாக்கிங் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இந்த ஜிம்மு, வெயிட் ட்ரைனிங் இதை பற்றிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி டயட் இப்போ நான் அதுக்கும் படிச்சிருக்கேன். ட்ரெயினர் கோர்ஸும் பண்ணியிருக்கேன், நியூட்ரிஷனிஸ்ட் கோர்ஸும் பண்ணுறதுனால இன்னும் எனக்கு தெளிவாக தெரியுது என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறோம், பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே. அண்ட் நீங்க இப்போ வந்து இங்க ஒரு சிலருக்கு வந்து ட்ரெயினரா இருப்பீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க கிளைண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ புதுசா வந்து ஒரு விமன் வராங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி டவுட்ஸ் வந்து கேட்பாங்க, அதுல என்ன மாதிரி மிக்ஸ் இருக்கும்? ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்ன கேட்பாங்கன்னா, நான் கன்சிஸ்டண்டா இருக்க முடியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பத்தி கூட கேட்க மாட்டாங்க. பிகினரா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ நான் இங்கே ஒரு 1 இயருக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன்னா என்னால் ஒரு 1 மந்த் பண்ண முடியுமா, நான் கன்சிஸ்டண்டா இருப்பேனா அப்படின்னு. கண்டிப்பா இருக்கலாம். கன்சிஸ்டண்டா நீங்க டெய்லி வர்றது நான் கன்சிஸ்டன்ட் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், எங்கேயாவது நீங்க போகணும், வரணும், டிராவல் பண்ணணும், எல்லாமே இருக்கும். திரும்ப நீங்க கிவ் அப் பண்ணாம அதுக்குள்ள வந்தீங்கன்னா தான் அது கன்சிஸ்டன்சி. பிளஸ் உங்களோட ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கிட்டு ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நான் என்னை பார்த்துக்கணும், ஸோ நான் கரெக்டாக நான் ஒர்க் அவுட் செய்யணும், கரெக்டாக நான் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன். நீங்கள் வாங்க, வந்துட்டு இங்கே சும்மா கூட இருந்துட்டு போங்க, மற்றபடி வராமல் இருக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் வர 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 தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வேற என்ன மாதிரி மிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க உங்ககிட்ட? என்கிட்ட நிறைய மிக்ஸ் கேட்கறது எனக்கு டைமே இல்லை. நீங்க மட்டும் எப்படி வந்து டெய்லி பண்றீங்க, எப்படி இவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கீங்க, குழந்தைய பார்த்துக்கணும், எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும்பாங்க. இது எல்லாமே ரீசன் எனக்கு புரியுது. ஓகே, மேரிட் உமனுக்கு வந்து வீட்டில் கமிட்மெண்ட் இருக்கும், பசங்களை பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கு. பட் உங்களை நீங்க பார்த்துக்கணும்னா அட்லீஸ்ட் நீங்க 30 மினிட்ஸ் ஆகுது உங்களோட உடம்புக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒர்க் அவுட் செஞ்சே ஆகணும். எப்படி நீங்க உங்க வீடை அழகா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்க உடம்பும் உங்களோட வீடா கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா இருந்தாதான் உங்க வீட்டில் இருக்கிறவங்களை நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, 2 ஹவர்ஸ் என்னால ஜிம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா ஜிம் வரணும்னு மேண்டேட்டரி இல்லை. நீங்க வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி டயட் நல்லா ஃபாலோ பண்ணி வாக்கிங் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ லைக் இப்போ ஃபிட்னஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேசிக் டவுட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை.